சங்ககிரி அருகே இருசக்கர வாகனம் மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள வைகுந்தம் காளிப்பட்டு பிரிவு ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவர் தனியார் பேருந்து ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் நேற்று மாலை தனது நண்பரான மூர்த்தி என்பவருடன் வெள்ளையம்பாளையத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். பின்னர் வெள்ளையம்பாளையத்திலிருந்து காளிப்பட்டி பிரிவுக்கு சென்று கொண்டிருந்தபோது நிலை தடுமாறி இருசக்கர வாகனம் சாலையோர மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த கார்த்திக் மற்றும் மூர்த்தி ஆகிய இருவரும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பின்னர் விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இருவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் யாசகர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் தலையில் மற்றொரு யாசகர் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகர் பகுதியான நேதாஜி சாலையில் அமைந்துள்ள திண்டுக்கல் முருகன் கோவில் அருகே அடையாளம் தெரியாத நபர் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திடீர்நகர் போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் 2 யாசகர்கள் ஒருவருக்கொருவர் போதையில் தகராறில் ஈடுபட்டதும் அதில் ஆத்திரமடைந்த யாசகர் ஒருவர் கல்லை எடுத்து தலையில் போட்டு கொலை செய்ததும் தெரியவந்தது. மேலும் இறந்த நபர் மதுரை பெருங்குடி பகுதியைச் சேர்ந்த 30 வயதான மாயக்கண்ணன் என்பதும் மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுற்றுலா தலங்கள் வீதிகளில் யாசகம் பெற்று பிழைப்பு நடத்தி வந்ததும் தெரியவந்தது. மேலும் மாயக்கண்ணனை கொலை செய்த மற்றொரு யாசகர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரியில் பாகிஸ்தான் போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை செலுத்தினார். இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமிழகத்தில் 4 நாள் அரசு பயணமாக நீலகிரி மாவட்டத்தில் வந்தடைந்தார். அவரை தமிழக ஆளுநர் RN ரவி ராஜ்பவனில் வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தும் வகையில் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி கல்லூரியில் உள்ள போர் நினைவு தூணிற்கு மலர் வளையம் வைத்து இந்திய குடியரசுத் தலைவர் அஞ்சலி செலுத்தினார். தேவக்கோட்டை அருகே திருமணத்திற்காக சேர்த்து வைத்த 150 பவுண்ட் கொள்ளை சம்பவத்தில் 2 போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ராம்நகர் 6வது வீதியில் வசித்து வருபவர் சஞ்சீவி ஞானசேகர் ஆசிரியராக பணிபுரியும் இவரது வீட்டில் கடந்த 20ஆம் தேதி வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த சுமார் 150 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆய்வு செய்ததில் திருச்சி மாவட்டம் துவாக்குடியைச் சேர்ந்த ராஜா மற்றும் நாகராஜ் ஆகிய இருவரும் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 90 பவுண்ட் தங்க நகை மற்றும் வெள்ளிப் பொருட்கள், இருசக்கர வாகனம் ஒன்றையும் பறிமுதல் செய்தனர். மத்தியில் ஆளும் பாஜகவால் தான் திமுகவை தோற்கடிக்க முடியும் என்று திருச்சியில் அர்ஜுன் சம்பத் பேட்டியளித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஈவேரா சிலையை சேதப்படுத்திய வழக்கு திருச்சி நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக இன்று இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் திருச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் அண்ணாமலைக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இடையேதான் போட்டி, திமுகவிற்கு மாற்று அதிமுக அல்ல, அது பாஜக தான் என்று திட்டவட்டமாக பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.